அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் அலகு 4ல நமது சுற்றுச்சூழல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்று, நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுகின்றது. இதற்கான விடை இவை அனைத்தும், அதாவது குளம், ஏரி, நதி எல்லாமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம் தான். அதனால விடை இவை அனைத்தும். அடுத்து பாருங்க, உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை அப்படிங்கிறது தாவரங்கள் தான். தாவரங்கள் தான் தானாகவே உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றவை உற்பத்தியாளர்கள். சரியா? அடுத்து, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எதுனா தேங்காய் ஓடு. மற்றது எல்லாமே உயிரின சிதைவிற்கு உள்ளாகாது. நெகிழி, கண்ணாடி, அலுமினியம் தான். அதனால் தேங்காய் ஓடு தான் விடை கரெக்ட். அடுத்து பாருங்க, காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் அப்படிங்கிறது மாசுபாடு. அடுத்து, களைக்கொல்லிகள் பயன்படும் டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும் அப்படின்னா நீர் மாசுபாடு. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. தாவரங்கள் உண்பவை டேஸ் நிலை நுகர்வர்களாகவும் முதல் நிலை நுகர்வர்களாகும். 2, வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை உயிரற்ற காரணிகள் ஆகும். 3, மறுசுழற்சி என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களில் இருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். 4, நீர் மாசுபாடு மனிதனுக்கு தொற்று நோயை உருவாக்குகிறது. 5 பாருங்க, 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. அடுத்து, சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதுக. 1 பாருங்க, கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டும். விடை சரி. 2, பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சிகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. இதற்கான விடை சரி. 3 பாருங்க, மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டாகும். விடை தவறு. என சரியான கூற்று என்னன்னா, இது உட்படும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டாகும். மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்து 4, அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். விடை தவறு. அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் நீர் மாசுபாடு உருவாகும். அடுத்து, பள்ளியின் திட கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். இது விடை தவறு. என 3 வகைகளாக பிரிக்க வேண்டும். அடுத்து, பொறுத்துக. உயிரின கூறுகள். இதற்கான விடை விலங்குகள். சாக்கடை கழிவுகள் நீர் மாசுபாடு. செயற்கை உரங்கள் நில மாசுபாடு. பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். புகை காற்று மாசுபாடு. இதான் இதற்கான விடை. அடுத்து, சரியான வரிசையில் எழுதி உணவு சங்கிலியை உருவாக்குன்றிருக்கு. முயல், கேரட், கழுகு, பாம்புன்னு இருக்கு. உணவு சங்கிலி படி நம்ம எடி எழுதலாம். முதல்ல கேரட்டை எது சாப்பிடும் அப்படின்னா முயல். முயல் எது உண்ணும்? பாம்பு. பாம்பை உண்ணக்கூடியது கழுகு. அப்போ இந்த வரிசையை நம்ம எழுதிக்கலாம். கேரட், முயல், பாம்பு, கழுகு. அடுத்து பாருங்க, முதல்ல ஆல்கா வரும். ஆல்காவோட உண்ணக்கூடியது எதுன்னா பூச்சி. பூச்சியை உண்ணக்கூடியது மீன். மீனை உண்ணக்கூடியது மனிதன். அப்போ ஆல்கா, பூச்சி, மீன், மனிதன். இந்த வரிசையில் நம்ம உணவு சங்கிலி அமைத்து எழுதிக்கலாம். அடுத்து, மிக குறுகிய விடையில சூழ்நிலை மண்டலம் வரையணும் இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 51 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, சூழ்நிலை மண்டலம்னு இருக்கும் தலைப்பு இருக்கும். அதுக்கு கீழே இந்த 2 வரிகள் எழுதிக்கலாம். உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பே சூழ்நிலை மண்டலம் ஆகும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து, 2வது கேள்வி பாருங்க, சூழ்நிலை மண்டலத்தின் 2 வகைகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 51 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள்னு போட்டு 2 வகைப்படும். அவை இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். இந்த 2 எழுதிக்கலாம். 2வது கேள்விக்கான விடை. அடுத்து, 3வது, மறுசுழற்சி அடையக்கூடிய பொருள்களில் எவையேனும் 2 எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 62 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்துதல், சில வகை நெகிழிகளை உருக்கி நடைபாதை விரிப்புகள், நெகிழி அட்டைகள், நீர் பாய்ச்சும் குழாய்கள் போன்றவை தயாரித்தல். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து, 4வது கேள்வி, மாசுபாட்டின் வகைகளை குறிப்பிடுக. இதற்கான விடை பக்க எண் 65 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இதற்கான விடை மாசுபாட்டின் முக்கிய 4 வகைகள்னு போட்டுட்டு காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒளி மாசுபாடு. இந்த 4ஐயும் எழுதிக்கலாம். இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து, 5வது, நீர்வாழ் உணவு சங்கிலிக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருகன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 55 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, 5வது கேள்விக்கான விடை நீர்வாழ் தாவரம், நீர்வாழ் பூச்சி. அடுத்து, நீர்வாழ் பூச்சி உண்ணக்கூடியது லார்வா, லார்வா உண்ணக்கூடியது மீன். இதான் உணவு சங்கிலி, நீர்வாழ் தாவரங்களோட உணவு சங்கிலி. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து, 6வது கேள்வி, மாசுபடுத்திகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 65 இருக்கு. பார்க்கலாம்.
இருக்கு பாருங்க. 6வது கேள்விக்கான விடை. மனிதனின் செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. எந்த பொருள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உருவாக்குகின்றனவோ அவை மாசுபடுத்திகள் எனப்படுகின்றன. ஓகேவா? இது 6வது கேள்விக்கான விடை. அடுத்து 7வது கேள்வி. பின்வருவன உருவாக்கும் மாசுபாடுகளை எழுதுகனா. ஒலிபெருக்கிக்கு விடை ஒலி மாசுபாடு. நெகிழிக்கு நிலம், நீர், காற்று மாசுபாடுகள். நெகிழி பொருட்கள் நிலத்தில் புதைப்பதனால் நிலம் மாசுபாடு அடையுது. அது நீரில் கலக்கிறப்ப அந்த நீரும் மாசுபாடு அடையும். அந்த நெகிழி பொருட்களை எரிக்கிறப்ப காற்று மாசுபாடு அடையும். அதனால 3ஐயுமே விடையை எழுதிக்கலாம். அடுத்து குறுகிய விடையில பாருங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 59 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. உயிரின சிதைவுறுதல் அல்லது மக்குதல் என்பது இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனின் புற ஊதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிரிகளால் சிதைவுறும் பொருள்கள் ஆகும். இது முதல் பாயிண்டா எழுதிட்டு, அடுத்து அது கீழே காய்கறிகள் மற்றும் பல கழிவுகள், உணவு கழிவுகள் மற்றும் தோட்ட கழிவுகள் ஆகியவை உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளாகும். இது 2வது பாயிண்டா எழுதிக்கலாம். சரி, அது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, நீர் மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைக்கலாம்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 66, 67 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. மீதமுள்ள எண்ணெய், பழைய மருந்துகளை நீருடன் கலத்தலை தவிர்க்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இங்கே இருக்கு. வயலில் பயிர்கள் வளர்வதற்காக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை குறைக்க வேண்டும். அடுத்து வீட்டின் கழிவு நீரை வீட்டு தோட்டம் அமைத்து பயன்படுத்தலாம். குளங்கள், ஏரிகள், ஆறுகளில் கழிவுகளை கலப்பதையும் கொட்டுவதையும் தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் குப்பை தொட்டியை பயன்படுத்த வேண்டும். இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது, உணவு சங்கிலியின் முக்கியத்துவத்தை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 56, 57 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. உணவு சங்கிலியின் முக்கியத்துவம் போட்டுட்டு முதல் பாயிண்ட், ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உயிரினங்களுக்கிடையே உள்ள உணவு உண்ணும் உறவு முறையும் அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பதையும் உணவு சங்கிலி விளக்குகின்றது. சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் எவ்வாறு ஓர் உயிரினத்திடமிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு சுழற்சியாக கடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. சூழ்நிலை மண்டலத்தின் மாசுபாட்டினால் உணவு சங்கிலியில் உள்ள ஓர் உறுப்பினரிடமிருந்து நச்சுப்பொருள்கள் மற்றும் அவற்றின் தன்மை மற்ற உயிரினங்களுக்கு தொடர்ச்சியாக எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள உணவு சங்கிலி உதவுகிறது. இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவான விடையில முதல் கேள்வி பாருங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளையும் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகளையும் வேறுபடுத்துகின்றது. இதற்கான விடை பக்க எண் 59, 60 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம 7வது ரோமனில் முதல் கேள்விக்கு விடையா இது எழுதியிருப்போம். நம்ம அட்டவணை போட்டு கூட எழுதிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதிக்கிங்க. முதல்ல தலைப்பு எழுதிக்கிங்க. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள்னு போட்டு முதல் பாயிண்ட்டு மக்கும் கழிவுகள்னு எழுதிக்கிங்க. ஓகேவா? மக்கும் கழிவுகள்னு போட்டுட்டு உயிரின சிதைவுறுதல் அல்லது மக்குதல் என்பது இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனின் புற ஊதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிர்களால் சிதைவுறும் பொருட்களாகும். இது முதல் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க. அதுக்கீழே 2வது பாயிண்ட்டு இந்த எடுத்துக்காட்டெல்லாம் எழுதிக்கணும். காய்கறி மற்றும் பல கழிவுகள், உணவு கழிவுகள் மற்றும் தோட்ட கழிவுகள், புற்கள், இலைகள், தலைகள் மற்றும் சிறுகிளைகள் ஆகியவை உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளாகும். இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள்னு தலைப்பு போட்டுக்கோங்க. இது மக்காத கழிவுகள். சரியா? இதில் முதல் பாயிண்ட் நுண்ணுயிரிகள் மற்றும் இயற்கை காரணிகளால் எளிய மூலக்கூறுகளாக சிதைவுற முடியாத பொருட்கள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மக்காத கழிவுகள் எனப்படுகின்றன. முதல் பாயிண்ட் எழுதிக்கிட்டு 2வது பாயிண்ட் நெகிழி பொருட்கள், உலோகங்கள், அலுமினிய கேன்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் ஆகியவை உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகளாகும். இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இது முதல் கேள்விக்கான விடை. இல்லைன்னா இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்க. அட்டவணை போட்டு கூட நீங்கள் எழுதலாம். நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அட்டவணை போட்டு உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் என அப்படின்னு போட்டு இது ஒவ்வொரு பாயிண்ட்டாக இது மக்கும் கழிவுகள் எனப்படும், இது மக்காத கழிவுகள் எனப்படும் எழுதிக்கலாம். அடுத்து 2வது பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான். ஓகேவா? 3வது மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. கீழே எடுத்துக்காட்டுகள் இருக்குது. 3வது பாயிண்ட் இந்த மாதிரி எழுதிக்கலாம். 4வது கடைசி எடுத்துக்காட்டுகள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி வருங்க. ஒலி மாசுபாடு பற்றி குறிப்பு தருகின்றது. இதற்கான விடை பக்க எண் 67, 68 இருக்கு. பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. ஒலி மாசுபாடு சுற்றுப்புறத்தை பாதிக்கிறது. இது முதல் பாயிண்டா எழுதிக்கிங்க. அடுத்து சத்தமான இசை, மோட்டார் வாகனங்களிலிருந்து வெளிவரும் இரைச்சல், பட்டாசு வெடிக்கும் போது உருவாகும் இரைச்சல், இயந்திரங்களின் ஓசை போன்றவை இரைச்சலை உருவாக்குகின்றன. அடுத்து தொடர்ந்து வரும் இரைச்சல் நம் தூக்கத்தை கெடுக்கிறது, நம்மை நிம்மதியாகவும் படிக்க விடுவதில்லை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க. அதிக இரைச்சலோடு வரும் பாடல்கள் போன்றவை நம் காதுகளை பாதிக்கின்றன. இரைச்சலினால் நமக்கு உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் மற்றும் கேட்கும் திறன் பாதிப்பு போன்றவை ஏற்படுகின்றன. அடுத்து பாருங்க. இரைச்சல் மாசுபாடு நம்மை சுற்றியுள்ள விலங்குகளுக்கும் குறிப்பாக பறவைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கடலுக்கடியில் உள்ள திமிங்கலங்கள் கப்பலினால் ஏற்படும் இரைச்சலினால் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுகின்றன.
இதுவரை எழுதிக்கலாம். மூன்றாவது கேள்விக்கான விடை. சாரி, இரண்டாவது கேள்விக்கான விடை. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையில முதல்ல பாருங்க, உணவு சங்கிலியில் இருந்து ஓர் உயிரினம் நீக்கப்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம். புல்வெளியில் காணப்படும் ஒரு உணவு சங்கிலி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தாவரங்கள், மான், புலின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து, காடுகளில் மான்கள் புற்களை உணவாக எடுத்துக்கொள்கின்றன. புலிகள் மான்களை வேட்டையாடி உண்கின்றன. இயற்கையாகவோ அல்லது மனித செயல்களால் மான்கள் வேட்டையாடி கொல்லப்பட்டால் அதன் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது. இதனால் புலிகளுக்கு தேவையான உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இதனால் புலிகளின் எண்ணிக்கை குறையலாம். மேலும் உணவுக்காக மனிதனையும் தாக்க நேரிடலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது பாருங்க, கழிவுகளுக்கும் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற ஆபத்தான நோய்களுக்கும் இடையே உள்ள தொடர்பினை விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏடிஸ் எஜிப்டி வகை கொசுக்கள் டெங்கு காய்ச்சலையும், பெண் அனாபிலிஸ் வகை கொசுக்கள் மலேரியா நோய்களையும் பரப்புகின்றன. இவை மனிதனால் உண்டான நீர் தொட்டிகள், மேல்நிலை தொட்டிகள், குளிர்விப்பான் அடியில் உள்ள நீர்த்தட்டு போன்றவற்றில் பெருகுகின்றன. மேலும் தூக்கி வீசப்பட்ட தேங்காய் ஓடுகள், பிளாஸ்டிக் கிண்ணங்கள், டயர்கள் போன்றவற்றில் மழைநீர் தேங்கி இருந்தால் இனப்பெருக்கம் செய்து அதிக அளவு பெருக்கமடைகின்றன. டயர்கள் மழைநீர் தேங்கி இருந்தால் இனப்பெருக்கம் செய்து அதிக அளவு பெருக்கமடைகின்றன. எனவே திறந்த வெளியில் கொட்டப்பட்ட கழிவுகள் கொசுக்கள் உற்பத்திக்கு பெரிதும் உதவுவதாலும், தீமை விளைவிக்கும் வைரஸ், பாக்டீரியாக்களை உருவாக்குவதாலும் பரப்புவதாலும் குப்பைகளை திறந்த வெளியில் கொட்டக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் கழிவுகள் மிக அதிகமாகி ஆபத்தான டெங்கு, பன்றி காய்ச்சல், சிக்குன்குனியா போன்ற நோய்கள் அதிகம் பரவி தீங்கு விளைவிப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அடுத்து பாருங்க, படத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. இதில் திறந்த வெளி குப்பை மேடுகள் இருக்கு. இதில் நச்சுக்கள் தண்ணீரிலும் மண்ணிலும் கலக்கின்றன. இதில் வந்து புகை மற்றும் நச்சுக்கள் வெளியேறுகின்றன இருக்கு. இதிலிருந்து நம்மளுக்கு கேள்விகள் 2 கேட்டிருக்காங்க. இப்படத்தில் இருந்து நீ அறியும் நிகழ்வு எது, விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். அதாவது, பல வகையான கழிவுகள் ஒன்றாக திறந்த வெளியில் கொட்டப்பட்டுள்ளது. திறந்த வெளி குப்பையில் தீப்பற்றி எரிகிறது. இதனால் நெகிழிப்பைகள், பைப்புகள், காலணிகள் போன்றவை எரிந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய புகை மற்றும் நச்சுப் பொருட்களை சூழ்நிலை மண்டலத்தில் சேர்த்து அதை மாசுபடுத்தும். வேதிப்பொருட்கள் கலந்த இக்காற்றை உயிரினங்கள் சுவாசிக்கின்றன. குப்பைகள் எரிவதால் உருவாகும் சாம்பல் துகள்கள் நிலத்தை மாசுபடுத்துகின்றன. மழை பெய்யும் போது சில அபாயகரமான நச்சுக்கள் நீருடன் கலந்து நிலத்திற்குள் செல்கின்றன. நிலத்தடி நீருடன் கலக்கின்றன. நெகிழிப்பைகள் மழை நீரை நிலத்திற்கடியில் செல்ல விடாமல் தடுக்கின்றன. இதனால் சிறிய குட்டைகளில் உள்ள நீரில் நெகிழி கிண்ணங்கள், டயர்கள் போன்றவற்றில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மற்றும் மலேரியா நோய்களை பரப்புகின்றன. இவ்வாறு திறந்த வெளியில் குப்பை பல்வேறு விதங்களில் சூழ்நிலை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, குப்பை குழிகளில் நிகழும் மாசுபாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான மாசுபாடு காற்று மாசுபாடு, நில மாசுபாடு, நீர் மாசுபாடு. இந்த 3 மாசுபாடையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.